Friends, in the video la நம்ம example 3.69 பார்க்கலாம். If a equal to 2 minus 2 root 2 root 2 2, then b equal to 2 root 2 minus root 2 2 ன்னு கொடுத்துட்டாங்க. Show that a and b satisfies commutative property with respect to matrix multiplication. அணியின் பெருக்கலை பொறுத்து a மற்றும் b என்ற அணிகளுக்கு பரிமாற்று விதி உண்மை என காட்டுக. ஓகே, சரி, ஃபஸ்ட்டு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா பரிமாற்று விதி அப்படின்னா என்னன்னு முதல் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷனில் எப்படி போடுவோம்? a + b = b + a அப்படின்னு செக் பண்ணுவோமா? ஸோ இங்கே ஒன்றும் இல்லை, மல்டிப்ளை பண்ணோம், அவ்வளோதான். ஸோ a × b = b × a அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். ஓகேவா? இது ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூஃப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஏபி அண்ட் பிஏ என்னன்னு தெரிஞ்சால் தானே நம்மளால் இது ஈக்குவலா அப்படின்னு சொல்ல முடியும். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிச்சிக்கலாமா? ஸோ ஏபி அப்படின்னா a × b. ஸோ ஏங்கிறது 2 minus 2 root 2, தென் root 2 2. சரியா? அடுத்தது இன்ட்டு b, பிங்கிறது 2 root 2 minus root 2 2. ஓகேவா? சரி, இப்போ நீங்கள் வந்து 7 மெத்தட் யூஸ் பண்ணி போட்டாலும் சரி, இல்லை ஈஸி மெத்தடில் போட்டாலும் சரி, இட்ஸ் யுவர் சாய்ஸ். சரியா? ஸோ முதல் என்ன பண்ணணும், இந்த ரோவை இந்த இதோட தானே மல்டிப்ளை பண்ணணும், அப்புறம் இந்த ரோவை இதோட, கரெக்டாக? ஸோ அதனால் 2 minus root 2 இதோட தான் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இங்கே 2 போட்டுக்கோங்க, இங்கே வந்து minus root 2ன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சரை போட்டுக்கலாம். 2 2s are 4. ஓகேவா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 root 2 × root 2ன்னு இருக்குது, ரைட்டா? இதை வேணால் இங்கே தனியாக மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2 root 2 × root 2 அப்படின்னா 2வை எழுதிட்டு root 2 × root 2 2ன்னு வருமா? அப்போ 2 2s are 4ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன வந்துடும்? 4. சரியா? காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மல்டிப்ளிகேஷனை நீங்கள் இப்படி சைடில் போட்டுட்டு வர ஆன்சரை தூக்கி இங்கே போட்டுக்கோங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு வரிசையை இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணிட்டோமா? இப்போ செகண்ட் ரோவை இந்த 2 நம்பரால் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இப்போ 2 × root 2 2 root 2 தான் எழுதணும். ஏன்னா ரூட் இன்ட்டு ரூட் போட்டால் அந்த ரூட்டை விட்டு அந்த நம்பர் வெளியே வந்துடும். ஓகேவா? ஆனால் இது ஒரு ஹோல் நம்பர், ரேஷ்னல் நம்பர். இது சர்ட் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். அப்போ 2 × root 2 2 root 2ன்னு வரும். தென் இது ப்ளஸ்ஸா, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், தென் root 2 × 2 2 root 2. ஓகே, ஸோ இது நடுவில் மைனஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதால் இதை மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டோம். அடுத்தது இதையும் காலம். ஓகே, செகண்ட் மேட்ரிசஸில் இருக்கிற காலத்தை தான் இங்கே தூக்கி போடுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 root 2 இருக்கா? ஸோ 2 root 2 இங்கே போட்டுக்கலாம். இங்கே வந்து ப்ளஸ் 2ன்னு இருக்குது, ஸோ அதனால் நான் ரப் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். இங்கே வந்து ப்ளஸ் 2. சரி, இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி இந்த சைடில் போடணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ 2 root 2 × 2 2 2s are என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 root 2 இருக்கிறதுனால 4 root 2. சரியா? 2 root 2 × 2 4 root 2ன்னு வந்துடும். தென் 2 × minus 2 root 2ன்னு இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 × 2 4, அகைன் இங்கே ஒரு ரூட் வந்துடும். ஓகே, இங்கே ரூட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து போட்டுக்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டில் ரோவை மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோமா? அடுத்த செகண்ட் ரோவோட மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? அப்போ 2 root 2 × root 2 ஏற்கனவே இங்கே பண்ணியிருக்கோம்ல, 2 root 2 × root 2 4 வந்திருக்கா? ஸோ 4. அடுத்தது ப்ளஸ் 2 × ப்ளஸ் 2 என்ன வரும்? ப்ளஸ் 4. ஓகேவா? ஸோ இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னா 4 + 4 8ன்னு வந்துடும். ஆனால் இது ப்ளஸ் 4 root 2, இது மைனஸ் 4 root 2 கேன்சல் ஆகி 0ன்னு வந்துடும். இங்கே 2 root 2 minus 2 root 2 ரெண்டுமே ஒன்று ப்ளஸ்ஸு ஒன்று மைனஸ் சேம் வேல்யூங்கிறப்ப 0 வந்துருமா? இங்கே 0. அப்போ 4 + 4 8ன்னு வந்துடும். இதுதான் ஏபி. ஓகேவா? அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? பிஏ கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ பிஏனா b × aன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ பிங்கிறது 2 root 2 minus root 2 2ன்னு வந்துடும், இன்ட்டு a 2 minus 2 root 2 root 2 + 2. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ரோவோட இந்த காலம், ஆனால் இந்த காலத்தை இங்கே எடுத்து எழுதிக்கணும், 2 root 2. ஓகேவா? ஸோ அப்போது மல்டிப்ளை பண்ணி எழுதலாமா? 2 × 2 4ன்னு வந்துடும், ப்ளஸ். ஓகே, இங்கே 2 × root 2 2 root 2 × root 2ங்கிறது ஏற்கனவே நம்ம இங்கே பண்ணி வச்சுருக்கோம் 4. அப்போ அதை போட்டுற வேண்டியதான்.
ஓகேவா? சரி, அடுத்தது இதே வரிசையால் செகண்ட் ரோவை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணுமா? அப்படியே கீழே போடணும். ஓகே, ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறத கீழே தான் போடணும். இப்போ 2 × -√2 -2√2ன்னு வந்துடும். தென் 2 × √2 ரெண்டுமே ப்ளஸ்ஸா, அதனால் +2√2ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அடுத்து நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணணும்? இதை செகண்ட் காலத்தால் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? இதை ரப் பண்ணிடுங்க. இப்போ செகண்ட் காலம் இருக்கு இல்லையா, -2√2, தென் இங்கே என்ன இருக்குது, +2 சிம்பிளோடையே போடுங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன பண்ணணும்? இதை மல்டிப்ளை பண்ணி இங்கே செகண்ட் இதில் போடணும், காலமில். சரியா? அப்போ இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ்ன்னு வந்துடும். தென் 2√2 × 2, ரைட்டா? ஸோ 2√2 × 2ன்னு இருக்கா? ஸோ 2 2s are 4ன்னு வந்துடும். தென் இங்கே என்ன இருக்குது, √2. ஓகேவா? ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 2 × 2 4, தென் இங்கே √2 இருக்குது, அது அப்படியே எழுதிட வேண்டியதான். ஓகேவா? தென் இதுவும் ப்ளஸ்ஸு தான், இதுவும் ப்ளஸ் தான். ஸோ ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ஸு, 2√2 × 2வா? ஸோ 2 2s are 4, √2ன்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது இந்த லைனால் இந்த செகண்ட் லைனை மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். சரியா? ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 2√2 × 2 அப்படின்னா 2 × 2ன்னு வரும், 4ன்னு வந்துடும். ரைட்டா? சரி, தென் இங்கே ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். 2 2s are 4ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ 4 + 4 8ன்னு வந்துடுமா? தென் -4√2 + 4√2 0ன்னு வந்துடும். தென் இதுவும் -2√2 + 2√2 0, 4 + 4 8ன்னு வந்துடும். ஓகே, ஸோ இது வந்து ஏபி, இது வந்து பிஏ, ரெண்டு சைடுமே ஈக்குவலாக இருக்குது பாருங்கள். அப்போ கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஃபார் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸுங்கிறது ட்ரூ. சரியா? அதாவது பரிமாற்று விதி பார்த்திங்கன்னா பெருக்களை பொறுத்த வரைக்கும் அணிகளுக்கு அது வந்து ஈக்குவலாக தான் இருக்கும், உண்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து ஏபி அப்படிங்கிறது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகேவா? பிஏங்கிறது ரைட் ஹேண்ட் சைட். சின்ஸ் left hand side is equal to right hand side, that is AB equal to BA. அதாவது AB equal to BA அப்படின்னு முடிக்கணும். ஓகேவா? That's all.